வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெல்ஸ்பன் லிவிங் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் கம்பெனி. இதோட பிஇ 23.40, செக்டார் பிஇ 19.32, ROE 15.08%. இது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருந்து இதோட கடைசி லோவான 144.50 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது டபுள் பாட்டம் பேட்டர்ன் போட்டு நேற்று 173.75 க்ளோஸ் வச்சுருந்தது. நம்ம இன்றைக்கி காலையில் வீடியோவில் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் இது 174.99க்கு ஓப்பன் ஆகி கீழே இறங்கி 170.51 வரைக்கும் போயிட்டு 177.19ங்கிற உச்சத்தையும் தொட்டுட்டு மறுபடியும் 172.70 க்ளோஸ் வச்சுருக்கு. நான் காலையில் சொன்ன மாதிரி 175 உள்ள ரெசிஸ்டன்ஸை தாண்ட தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. இது கட்டாயமாக 175 உடைச்சி டார்கெட் 1ஆன 192 நிச்சயமாக தொடும். அந்த 192 டார்கெட் 1ஐயும் உடைச்சிச்சுன்னா 207.16 வரைக்கும் போகும். அது டார்கெட் 2 24%. எப்போவுமே பாதுகாப்புக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களோட ப்ராஃபிட்டை நகட்டிகிட்டே போகிறது பாதுகாப்பானது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் GAEL, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இது ஒரு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் கன்சர்ன். இதோட பிஇ 18.98, செக்டார் பிஇ 0.02, ROE 12.49% இருக்குது. இது மார்ச் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்கிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு 52 வீக் லோவான 120 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று 7.5% ஏறி நல்ல வேல்யூமோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை 134 கட் பண்ணிடுச்சு. மேலும் 142.79 வரைக்கும் ஏறிட்டு 139.83ங்கிற ப்ரைஸில் நேற்று க்ளோஸ் வச்சது. இன்னைக்கு காலையில் வீடியோவில் 142.50க்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 140.55ங்கிற ப்ரைஸில் ஓப்பன் ஆகி 142.50ஐயும் தாண்டி 144.73 வரைக்கும் போயிட்டு பின்னாடி மறுபடியும் இறங்கி 138.01 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த 142.50 இருக்க ரெசிஸ்டன்ஸ் லைன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போதும் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 142.50க்கு மேலே க்ளோஸ் வச்சு நம்ம டார்கெட் 1ஆன 155 வரைக்கும் போகலாம். அது கிட்டத்தட்ட 10%. கேர்ஃபுல், 148 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. அதே மாதிரி இது டார்கெட் 1ஆன 155 பிரேக் பண்ணுச்சுன்னா டார்கெட் 2ஆன 172 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடையில் ரெசிஸ்டன்ஸு 162.5 இருக்குது, கவனமாக இருக்கணும். டார்கெட் 2ஆன 172ஐயும் பிரேக் பண்ணுச்சுன்னா இது டார்கெட் 3ஆன 200 வரைக்கும் கட்டாயமாக போகும். அது கிட்டத்தட்ட 40%. ஆனால் கேர்ஃபுல், 185லையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தோழர்களே, எப்பவும் சொல்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், ப்ராஃபிட் 20%, 40% அந்த மாதிரி போகும்போது கட்டாயமாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை நகட்டிகிட்டே வர்றது தான் பெட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் JK டயர்ஸ். இவங்க மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் டயர்ஸ் அண்ட் டியூப்ஸ். இந்த ஸ்டாக்கோட பிஇ 15.62, செக்டார் பிஇ 31.34, ROE 17.52%. 10th ஜூலையிலேருந்து நவம்பர் 25 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்கிட்டு இருந்தது. 52 வீக் லோவுக்கு பக்கத்தில் 353ங்கிற ப்ரைஸை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று 7.5% ப்ரைஸ் ரைஸ் ஆகி வித் வேல்யூமோட இதோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 412. பின்னாடி 424 வரைக்கும் போயிட்டு 420.80 நேற்று
க்ளோஸ் வச்சுருந்தது. இன்றைக்கி காலையில் வீடியோவில் இந்த ப்ரைஸ்லேயும் இதை வாங்கலாம், ஆனால் இது 7.5% ஏறி இருக்கிறதுனால இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 423 ரூபா 50 பைசாவுக்கு ஓப்பன் ஆகிட்டு 412 ரூபா 75 பைசா வரைக்கும் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த 412க்கு மேலே எப்போ வேணாலும் வாங்கலாம்னு சொல்லியிருக்கேன். 412க்கு கீழே போனால் வாங்கக்கூடாது. அதனால் இப்போ கிடைக்கிற இந்த ப்ரைஸே நல்ல ப்ரைஸ், கட்டாயமாக வாங்கலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 462 ரூபா, கிட்டத்தட்ட 10%க்கு மேலே இருக்கும். ஃபுல் 450ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஒருவேளை இது டார்கெட் 1ஆன 462 பண்ணுச்சுன்னா டார்கெட் 2ஆன 496 வரைக்கும் போகும். அதே மாதிரி டார்கெட் 2ஆன 496 கட் பண்ணாங்கன்னா 527 வரைக்கும் போகும். அது கிட்டத்தட்ட 29% ப்ராஃபிட்டை கட்டாயமாக கொடுக்கும். டார்கெட் 2ஆன 496 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 527 வரைக்கும் போகும். அது கிட்டத்தட்ட 29% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உள்ள ஸ்டாக்ஸு நாளைக்கு காலையில் 6 மணி போல் அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த கலர் எதை குறிக்கிறது என்ற சந்தேகம் சிலருக்கு வரலாம். ப்ரௌன் கலர் பிரேக் அவுட் ப்ரைஸையும், க்ரீன் கலர் கரண்ட் ப்ரைஸையும், பிளாக் கலர் ரெசிஸ்டன்ஸ் லைனையும், ப்ளூ கலர் டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ஐயும் குறிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.